Hi everyone. Welcome to PK Story Box கதைகள் உயிர்பெறும் இடம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கற்பனை மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த புதிய கதையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். Don't forget to subscribe and hit the bell icon. உங்களுக்கு பிடித்த அடுத்த கதை காத்திருக்கிறது. கதைக்குள் செல்வோம். வீடு திரும்பும் சுவை, created by பிரபாகரன் ரகுபதி. கணேஷ்பெட்டாவின் மூடுபனி மலைகளின் மீது அதிகாலை சூரியன் மெதுவாக உதித்து வானத்தை காவி மற்றும் ரோஜா நிற நிழல்களால் வரைந்தது. காற்றில் ஈரமான மண், மா இலைகள் மற்றும் மரப்புகையின் மெல்லிய வாசனை வீசியது. அந்த வாசனை எப்போதும் திரு ஈஸ்வரன் ஐயருக்கு அவரது குழந்தை பருவத்தை நினைவூட்டியது. மைசூருவைச் சேர்ந்த 40 வயதான ரயில்வே நிர்வாக பணியாளரான ஈஸ்வரன் கணேஷ்பெட்டாவில் நடைபெறும் வருடாந்திர கிராம சமையல் விழாவில் கலந்து கொள்ள சில நாட்கள் விடுமுறை எடுத்திருந்தார். இந்த விழாவை பற்றிய கதைகளை அவர் கேள்விப்பட்டிருந்தார். அங்கு உள்ளூர்வாசிகள் தலைமுறையாக கடந்து வந்த பழமையான சமையல் குறிப்புகளை பயன்படுத்தி பாரம்பரிய உணவுகளை சமைத்தனர். அவரது அன்றாட வாழ்க்கை கால அட்டவணைகள், பேரேடுகள் மற்றும் ரயில் கால அட்டவணைகளைச் சுற்றியே இருந்தாலும் உணவே அவரது உண்மையான ஆர்வம். வேலை முடிந்ததும் ஒவ்வொரு மாலையும் ஈஸ்வரன் தனது சிறிய சமையலறையில் மசாலா பொருட்களை கலந்து பரிசோதனை செய்வார், ஒரு கலைஞர் வண்ணங்களை கலப்பது போல. அவரது சக ஊழியர்கள் அவர் ஒரு ரயில்வே பணியாளராக இருப்பதற்கு பதிலாக ஒரு சமையல்காரராக இருந்திருக்க வேண்டும் என்று அடிக்கடி கேலி செய்வார்கள். எனவே கணேஷ்பெட்டாவைச் சேர்ந்த அவரது உறவினர் அவரை சமையல் விழாவிற்கு அழைத்தபோது ஈஸ்வரன் தயங்கவில்லை. ஒரு சிறிய பை, ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் உற்சாகம் நிறைந்த இதயத்துடன் அவர் சன்னராயப்பட்டனாவுக்கு காலை ரயிலில் ஏறினார். ரயில் பச்சை வயல்கள், பனை மரங்கள் மற்றும் மந்தமான நிலையங்கள் வழியாக சத்தமாகச் சென்றது. சக்கரங்கள் தாளத்துடன் சத்தமிட்டபோது ஈஸ்வரன் தூரத்தில் வேலை செய்யும் விவசாயிகளையும் அவர்களின் எருதுகள் தங்க வயல்களில் நடந்து செல்வதையும் பார்த்தார். நண்பகலுக்குள் கணேஷ்பெட்டாவிற்கு அருகிலுள்ள தூசி நிறைந்த சிறிய நிலையத்தை அடைந்தார். ஒரு மாட்டு வண்டி அவனுக்காக காத்திருந்தது. அதை ரவி என்ற இளைஞன் ஓட்டிச் சென்றான். அவன் அவரை அகன்ற புன்னகையுடன் வரவேற்றான். கிராமத்து பயணம் மெதுவாகவும் ஆனால் அழகாகவும் இருந்தது. வளைந்து செல்லும் சாலைகள், தென்னை மரங்கள், வண்டியின் அருகே ஓடும் குழந்தைகள். நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் ஐயா, ரவி சொன்னான். இந்த வருட விழா பிரமாண்டமாக இருக்கும். ஈஸ்வரன் புன்னகைத்தார். அவருக்குள் எதிர்பார்ப்பு பெருகியது. அவர்கள் கிராமத்தை அடைந்ததும் தாள வாத்தியங்களின் தாளத்தாலும் காரசாரமான மசாலா பொருட்களின் நறுமணத்தாலும் அவர் வரவேற்கப்பட்டார். கிராம சதுக்கம் முழுவதும் வண்ணத்தாலும் ஒலியாலும் உயிர்ப்புடன் இருந்தது. பிரகாசமான புடவைகள் அணிந்த பெண்கள் திறந்தவெளி நெருப்புகளின் மீது பெரிய பித்தளை பானைகளை கிளறினர். ஆண்கள் வாழை இலைகள், களிமண் பானைகள் மற்றும் விறகுகளை துல்லியமாக அடுக்கி வைத்தனர். குழந்தைகள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடினர். ஒருவருக்கொருவர் தெரித்துக்கொண்டே சிரித்தனர். சதுக்கத்திற்கு மேலே ஒரு பதாகை தொங்கவிடப்பட்டது. கணேஷ்பெட்டா வருடாந்திர உணவு திருவிழா, சுவைகளின் விருந்து. ஈஸ்வரனின் உறவினர் வெங்கடேஷ் கூட்டத்திலிருந்து அவரை நோக்கி கையசைத்தான்.
வரவேற்கிறேன் ஈஸ்வரண்ணா என்று அவன் கூச்சலிட்டான். நாங்கள் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்துள்ளோம். ஈஸ்வரன் அவனை அன்பாக அணைத்துக்கொண்டு கிராம காற்றை ஆழமாக சுவாசித்தார். ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய உணவுக்காக அமைக்கப்பட்டிருந்த கடைகளின் நீண்ட வரிசையை அவர் கவனித்தார். கேழ்வரகு களி, வெங்காய ரவா வடை, அரிசி ரொட்டி, மொச்சை குழம்பு, இனிப்பு சுவை கொண்ட பருப்பு போலி கூட இருந்தது. போட்டியின் நடுவர் யார்? ஈஸ்வரன் ஆர்வத்துடன் கேட்டார். கிராமத் தலைவர், சில பெரியவர்கள், விருந்தினர்களிருந்து ஒருவர் என்று வெங்கடேஷ் ஒரு கண் சிமிட்டலுடன் பதிலளித்தான். இந்த வருடம் அந்த விருந்தினர் யார் என்று உங்களால் யூகிக்க முடியுமா என்றான். என்னை சொல்லாதே என்றார் ஈஸ்வரன். ஆமாம், நீங்கள்தான். வெங்கடேஷ் சிரித்தபடி அவரது முதுகில் தட்டினான். ஈஸ்வரன் ஆச்சரியத்தில் கண் சிமிட்டினார். நானா? ஆனால் நான் ஒரு சமையல்காரனாக இருந்தது இல்லை. உங்களுக்கு உணவு ரொம்ப பிடிக்கும், அது போதும் என்று அவரது உறவினர் மகிழ்ச்சியுடன் கூறினான். அவர் விரும்பாத போதிலும் ஈஸ்வரன் ஒரு சிறிய மர மேசையில் கௌரவ நடுவராக அமர்ந்தார். மசாலா பொருட்களின் நறுமணம் அவரைச் சூழ்ந்து அவரது வயிற்றை சலசலக்கச் செய்தது. தேங்காய் சட்னியுடன் கூடிய அரிசி ரொட்டி முதலில் வழங்கப்பட்டு போட்டி ஆரம்பித்தது. களிமண் அடுப்பிலிருந்து வரும் மொறுமொறுப்பான தன்மை, புகைப்பிடிக்கும் சுவை, அது தெய்வீகமானது. அவர் தனது சிறிய குறிப்பேட்டில் கவனமாக குறிப்புகளை எடுத்துக்கொண்டார். அடுத்து காரமான ஆட்டுக்கறி குழம்புடன் கூடிய கேழ்வரகு களி வந்தது. அந்த அமைப்பு அவருக்கு தஞ்சாவூரில் உள்ள அவரது பாட்டியின் சமையலறையை நினைவூட்டியது. ஒவ்வொரு பிடியிலும் அவர் உணவை மட்டுமல்ல, வரலாற்றையும் ருசித்தார். அவர் வாசகங்களை எழுதுவதை கிராமவாசிகள் ஆவலுடன் பார்த்தார்கள். ஐயா, தயவு செய்து எங்கள் மொச்சை குழம்பை ருசித்து பாருங்கள். ஒரு இளம்பெண் வெட்கத்துடன் ஒரு கிண்ணத்தை வழங்கினாள். ஈஸ்வரன் அதை ருசித்தார். மண் சுவை, கொட்டை சுவை, சரியான சுவை. அருமை என்று அவள் மகிழ்ச்சியை பார்த்து சிரித்தபடி சத்தமாக பாராட்டினார். பிற்பகல் சூரியன் உச்சத்தை எட்டியதும் திருவிழா மைதானம் வெப்பத்தால் மின்னியது. வயதான பெண்கள் குழு கோவிலுக்கு அருகில் இனிப்பு நிரப்பப்பட்ட பருப்பு போலி தயாரித்தது. அந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமாக ஈஸ்வரன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். அவர்களில் ஒருவர் சிரித்தார். நகர மனிதரே, உங்களால் ஒரு சரியான இனிப்பு பருப்பு போலியை சுருட்ட முடியுமா? நான் முயற்சி செய்கிறேன் என்று அவர் தனது கைகளின் சட்டையை சுருட்டிக் கொண்டு கூறினார். அவரது முதல் முயற்சி ஒரு பெரிய ஏமாற்றம். மாவு கிழிந்தது. பெண்கள் நல்லெண்ணத்துடன் சிரித்தனர். அவருக்கு சரியான வழியை காட்டினர். மூன்றாவது முயற்சியில் அவரது இனிப்பு பருப்பு போலி முற்றிலும் தங்க நிறத்தில் இருந்தது. இப்போது நீங்கள் எங்களில் ஒருவர் என்று அவர்கள் பெருமையுடன் கூறினர். மாலை நெருங்க நெருங்க வெல்லம், நெய் மற்றும் ஏலக்காயின் நறுமணம் காற்றை நிரப்பியது.
மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறையும்போது தூரத்தில் கோயில் மணிகள் ஒலித்தன. திருவிழா மெதுவாக ஒரு பெரிய விருந்தாக மாறியது. வாழை இலைகள் வரிசையில் போடப்பட்டன. கிராமவாசிகள் ஒன்றாக அமர்ந்தனர். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும். ஈஸ்வரன் அவர்கள் மத்தியில் அமர்ந்தார். ஆழமான மற்றும் நல்ல உணர்வை அனுபவித்தார். இது வெறும் உணவு திருவிழா அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். இது வாழ்க்கை, பாரம்பரியம் மற்றும் சமூகத்தின் கொண்டாட்டம். காரமான சாம்பார், மணம் மிக்க சாதம், பாயாசத்தின் இனிப்பு என ஒவ்வொரு பிடியையும் அவர் ருசித்தார். சிரிப்பு, இசை மற்றும் சுவை ஏதோ ஒரு மாயாஜாலத்துடன் கலந்தன. பின்னர் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். கூட்டத்தினருக்கு முன்பாக தொண்டையை சரி செய்து கொண்டு ஈஸ்வரன் எழுந்து நின்றார். இன்று ஒவ்வொரு உணவும் ஒரு கதையைச் சொன்னது என்று அவர் கூறினார். சமையல் குறிப்புகளை பட்டியது அல்ல, ஆனால் அன்பை பட்டியது. அவரது வார்த்தைகளால் மகிழ்ந்த கூட்டம் கைதட்டியது. மொச்சை குழம்பு செய்த இளம் பெண்ணிடம் முதல் பரிசை வழங்கினார். கிராமவாசிகள் ஆரவாரம் செய்தபோது அவள் முகம் சிவந்தது. கணேஷ்பெட்டாவுக்கு மேலே உள்ள இரவு வானம் நட்சத்திரங்களால் பிரகாசித்தது. மல்லிகை வாசனையையும் வாடும் நெருப்பிலிருந்து வரும் புகையையும் ஒரு மென்மையான காற்று சுமந்து சென்றது. ஈஸ்வரன் கோயில் படிகளில் அமைதியாக அமர்ந்திருந்தார், நிம்மதி அடைந்தார். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, வெங்கடேஷ் அவர் பக்கத்துல உட்கார்ந்து சொன்னான். ஆமாம், ஈஸ்வரன் மெதுவாக பதில் அளித்தார். இந்த இடம் ஆன்மாவுக்கு உணவளிக்கிறது. அப்போ அடுத்த வருஷம் மறுபடியும் வாங்க, வெங்கடேஷ் ஒரு புன்னகையுடன் சொன்னான். நான் கண்டிப்பாக வருவேன். ஈஸ்வரன் நிலவொளி மலைகளை பார்த்து கொண்டு உறுதியளித்தார். மறுநாள் காலையில் மைசூருவுக்கு திரும்ப ரயிலில் ஏறுவதற்காக அவர் அதிகாலையில் எழுந்தார். புறப்படுவதற்கு முன் அவர் கோவிலுக்கு சென்று ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றினார். நன்றி என்று அவர் கிசுகிசுத்தார். யாருக்கு என்று தெரியவில்லை. கடவுளுக்கு, கிராமத்துக்கு அல்லது வாழ்க்கைக்கு. நிலையத்திற்கு செல்லும் வழியில் கிராமவாசிகள் பரிசளித்த வீட்டில் தயாரிக்கப்பட்ட சிற்றுண்டிகளின் ஒரு சிறிய கூடையை அவர் எடுத்து சென்றார். ரயில் விசில் அடித்து நகரத் தொடங்கியது. கிராமப்புறங்கள் மீண்டும் கடந்து சென்றன. ஈஸ்வரன் தனது குறிப்பேட்டை திறந்து எழுதத் தொடங்கினார். கணேஷ்பெட்டா உணவு நினைவாக மாறும் இடம் என்று அவர் முதல் வரியாக எழுதினார். அவர் சமையல் குறிப்புகள், மக்கள் மற்றும் அவர்களின் சிரிப்பை விரிவாக பதிவு செய்தார். ஒவ்வொரு பக்கமும் ஒரு சுவையை, ஒரு கதையை, ஒரு உணர்வை பதிவு செய்தது. அவர் மைசூருவை அடைந்தபோது அவரது குறிப்பேடு கிட்டத்தட்ட நிரம்பியிருந்தது. அன்று இரவு கிராமவாசிகள் அவருக்கு கற்றுக் கொடுத்தது போலவே அவர் வீட்டில் அரிசி ரொட்டியை சமைத்தார். அவரது சிறிய சமையலறையில் நறுமணம் நிறைந்திருந்தது. கணேஷ்பெட்டாவின் மலைகளையும் நெருப்பையும் அவருக்கு நினைவூட்டியது. முதல் பிடியை சாப்பிட்டதும் அவர் சிரித்தார். அது நட்பு மற்றும் அரவணைப்பின் சுவை.
திருவிழா அவருக்குள் ஏதோ ஒன்றை மாற்றியது, எளிய விஷயங்களில் மகிழ்ச்சியை மீண்டும் தூண்டியது. மறுநாள் ரயில்வே அலுவலகத்தில் அவரது சக ஊழியர்கள் அவரது மகிழ்ச்சியான மனநிலையை கவனித்தனர். ஐயர், நீங்கள் மிகவும் உற்சாக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. அவர்களில் ஒருவர் கேலி செய்தனர். ஒருவேளை நான் ஒருநாள் நிலையத்திற்கு பக்கத்தில் ஒரு உணவுக் கடையை திறப்பேன் என்று ஈஸ்வரன் விளையாட்டாக பதிலளித்தார். அவர்கள் அனைவரும் சிரித்தனர். ஆனால் ஈஸ்வரன் அதைத்தான் சொன்னார், குறைந்தபட்சம் மனதளவில். மாலை நேரங்களில் அவர் ஒரு ரயில்வே ஊழியரின் பயணம் என்ற சிறிய வலைப்பதிவை எழுதத் தொடங்கினார். அவரது முதல் பதிவு கணேஷ்பெட்டா மற்றும் அதன் மக்களை பற்றியது. சீக்கிரமாக கர்நாடகா முழுவதும் வாசகர்கள் அவரது கதைகளை பின்தொடரத் தொடங்கினர். அந்த கிராமத்தின் சுவை, மக்களின் அரவணைப்பு மற்றும் பறையின் தாளத்தை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் கணேஷ்பெட்டாவுக்கு சென்றார், ஒரு நடுவராக அல்ல, ஆனால் ஒரு குடும்பமாக. ஏனென்றால் அந்த எளிய கிராமத்தின் மையத்தில் திரு. ஈஸ்வரன் ஐயர் இன்பத்தின் உண்மையான செய்முறையை கண்டுபிடித்தார். அனைவருக்கும் நன்றி. உங்கள் கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கிறோம். கமெண்ட்ஸ் மூலம் உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.